ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் நிர்ணயம் பண்ணின ஒரு மதம் அத்வைத மதம். அதுலேருந்து இன்னொரு மதத்தை ஒருத்தம் புதுசா ஏற்படுத்தணும்னா சாதாரண மனுஷனால முடியுமா? குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும்னு பூஜா விதானத்தை நிர்ணயம் பண்ணினது ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியர். பாரத தேசம் முழுக்க இன்னைக்கு எங்க போனாலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேங்கிற ஜாதி குலம் கோத்திரம் எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருக்கும் அபயம் கொடுத்து எல்லாரையும் சிஷ்யாலா ஆக்கி பகவத் பக்தாலா பண்ணினவர் ராமானந்தர். நமக்கு ஒரு பக்தியை காண்பிச்சு கொடுத்தவர் ஸ்ரீ வல்லபாச்சார். பூரி ஜெகநாதத்துல இவ்வளவு நிவேதனம் பண்ணணும், இது மாதிரி பூஜா கிரமம்னு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் நிர்ணயம் பண்ணினார். குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும்னு பூஜா விதானத்தை நிர்ணயம் பண்ணினது ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார். பெரிய பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணி நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி அத்வைத மதத்தை ஸ்தாபிச்சு கடைசியில கைலாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு நம்ம மாதிரி உள்ளவாளுகெல்லாம் பஜனையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இது 32 வயசுக்குள்ள 72 மதங்களை கண்டனம் பண்ணினார்னா எத்தனை மதத்தைன்னா 72. என்னென்ன மதம்னா நமக்கு பேர் தெரியாது, இப்ப வித்வான்களுக்கு கூட தெரியாது, அது புஸ்தகம் பார்த்தா தான் சொல்லலாம். அந்த பேரே மறந்து போற அளவுக்கு கண்டனம் பண்ணினார்னா எப்படி பண்ணிருக்கணும்? ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் நிர்ணயம் பண்ணின ஒரு மதம் அத்வைத மதம். அதுலேருந்து இன்னொரு மதத்தை ஒருத்தம் புதுசா ஏற்படுத்தணும்னா சாதாரண மனுஷனால முடியுமா? சுவாமி ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம்னு ஒரு மதத்தை ஸ்தாபிக்கணும்னா அவதார புருஷனா இருந்தாதான் முடியும். மத்வாச்சாரியால் அவதார புருஷன், அவளால தான் இது மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ண முடியும். சாதாரண மனுஷனால சாத்தியம் இல்லை. பாரத தேசம் முழுக்க இன்னைக்கு எங்க போனாலும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிற. பாரத தேசம் மாத்திரமில்லை, வெளிநாடு போனா நம்ம ஊர்ல தான் குறைச்சல். வெளிநாடுல அமெரிக்கா வீதியில பூரி ஜெகநாத ரத யாத்திரை பண்றா, வீதியில பஜனை பண்றா. பொண்கள்லாம் சின்ன சின்ன பொண்கள்லாம் பண்றது, பையங்கள்லாம் பண்ணுறான், குடுமி வச்சுன்னு இருக்கா, பஞ்சகச்சம் கட்டிக்கிறா, ரோடில் நர்த்தனம் பண்ணிட்டு போகிறா, அமெரிக்காவில் போகிறா. இந்த உலகம் முழுக்க இப்படி ஒரு பக்தியை பகவன் நாமத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு அவதார புருஷனாக இருந்தால் தானே முடியும். அதான் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சாதாரண மனுஷன் இல்லை, சாட்சாத் கிருஷ்ணன். அதுபோல ஜாதி குலம் கோத்திரம் எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருக்கும் அபயம் கொடுத்து எல்லாரையும் சிஷ்யாலா ஆக்கி பகவத் பக்தாலா பண்ணினவர் ராமானந்தர் காசியில. அந்த ராமானந்தர் அவருக்கு கபீர்தாசர் சேனாயி, கபீர்தாசர், ரைதாஸ் எல்லாருமே ராமானந்தர் சிஷ்யாள். பாண்டுரங்க பக்தாள்ல பல பேர் காசியில் இருந்த ராமானந்தருடைய சிஷ்யர் தான். அதுபோல இன்னைக்கு உபாசனைய சேவா பத்ததி, பகவானுக்கு நாம் எப்படி சேவை பண்ணணும், எப்படி கைங்கரியம் பண்ணணும், எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு குழந்தையாக கிருஷ்ணனை பாவிக்கணும்னு நமக்கு ஒரு பக்தியை காண்பிச்சு கொடுத்தவர் ஸ்ரீ வல்லபாச்சாரியார். அவருடைய சம்பிரதாயத்தில் தான் இன்னைக்கு எல்லா கோவில்களும் நார்த்தில் நாதத்வாரா அப்படிங்கிற இந்த ஸ்ரீநாத்ஜி இருக்காரு, நாதத்வாரால அங்க இருக்கிற ஸ்ரீநாத்ஜி இவருடைய உபாசனாமூர்த்தி. துவாரகை போனோம்னா துவாரகை, பேட் துவாரகை எல்லா இடத்துலையும் இவருடைய பூஜா விதானம் தான். கோவர்தனம் போனோம்னா கோவர்தனம் முழுக்க வல்லப சம்பிரதாயம். கோகுலம் போனோம்னா கோகுலம் முழுக்க வல்லப சம்பிரதாயம். பஞ்சத்வாரகையும் வல்லப சம்பிரதாயம். வல்லபாச்சாரியாளுடைய அந்த வம்சத்தில் 7 புத்திரர்கள் அவருக்கு, ஸ்ரீ வல்லபருக்கு 7 புத்திரர்கள். 7 புத்திரர்களுடைய பரம்பரை இன்னைக்கு அப்படியே பாரத தேசம் முழுக்க இந்த வல்லப சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காவ. அவர்கள் அந்தந்த சந்தர்ப்பத்தில் அங்க அந்த அத்தியட்சத்துக்கு போயிடுவா கோவிலுக்கு.
உடுப்பி கிருஷ்ணன் போல. இவருக்கு விட்டலநாதருக்கு 7 குழந்தைகள். ஸ்ரீவல்லபருக்கு 2 புத்திரர், விட்டலநாதர், கோபிநாதர். அந்த அவருடைய புள்ள விட்டலநாதருக்கு 7 குழந்தைகள். அந்த 7 பேருடைய வம்சம் தான் இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.